வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, விராலிமலை அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். காலை நேரத்தில் இது என்ன பயணம், இங்கே ஏதாவது கோயில் ஒளிந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற சந்தேகத்தோடு நீங்கள் பார்ப்பீங்க. அது மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. கோயில்களுக்கெல்லாம் முதலில் உருவான ஒரு முக்கியமான செய்தி பற்றி நம்ம இங்கே பார்க்க வந்திருக்கோம். சரி, கோயில்களுக்கெல்லாம் முதல்ல என்ன தோன்றியிருக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்கும். வாங்க, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லேசான பச்சை வழிகள் புல்வெளிகள் மாதிரி தெரியுது, வயல்வெளிகள் தெரியுது. இருந்தாலும் ஒரு வறண்ட நிலையில் இருக்குது இன்றைய காலம். அதனால் அப்படியே தொடருது அந்த பயணம். பாருங்கள், வாங்க. இப்போ செய்தி என்ன அப்படின்னா, இது குடிலை பற்றியது. குடில்னு சொன்னால் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். இப்போ குடிசை அப்படின்னு சொன்னால் புரிஞ்சிருக்கோம். பாருங்கள், குடில் தான் இன்று குடிசையாக மாறிவிட்டது. குடில் என்பது மனிதன் வாழ்வதற்காக உருவாக்கிய முதல் கூடம். வாங்க, அதை பார்க்கலாம். இப்போ வழக்கமாக காலங்கள் மாறியதால் பல கட்டமைப்புகள் நம் கண்ணிலிருந்து மறைந்து விட்டன. அது போன்ற ஒரு கட்டமைப்பு தான் இந்த குடிசை அல்லது குடில்னு சொல்கிற இந்த கட்டமைப்பு. இது மிக நீண்ட காலமாக மனிதர்களோடு ஒன்றிய ஒரு வடிவமைப்பு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், அந்த முதியவருடைய முழு உழைப்பால் உருவாகிய இந்த குடில். வாங்க உள்ளார போகலாம். முதல்ல குடிலுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பாருங்கள், மிக வட்ட வடிவமான வடிவமைப்பு இது. இங்கே பார்க்கலாம், அனைத்து அவருடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அது இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். அங்கேயே ஒரு அடுப்பு, அதனுள்ள நிறைய பொருட்கள் இருக்குது. பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான பானைகள்லாம் கூட அதில் உள்ளாரே இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், இந்த மூலையில் இருக்குல்ல, இது அவங்க தானியங்களை சேர்த்து வைக்கக்கூடிய பானைகள். இப்போ மனிதன் எவ்வளவு தன்னிறைவு பெற்ற உயிராக வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு இவை சான்று. மேலே பார்க்கலாம், ஒரு பரணி தெரியுது இல்லையா? அது பரணின்னு சொல்லுவோம். குச்சிகள் போட்டு அது மேலேயும் பொருட்களை வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு பகுதி இருக்குது. தானியம் சேமிக்கிறதுக்கான பானைகள் இருக்குது. எல்லாம் பார்க்கலாம். பானைகளில் தானியம் சேமித்தா நீண்ட நெடிய காலம் அது இருக்கும். அந்த செய்திகள்லாம் நிறைய செய்திகள் இருக்குது, அதை பார்க்கலாம். சுற்றி மண்ணால் வடிவமைக்கப்பட்ட வட்டமான ஒரு குடில் பார்க்கலாம் நீங்கள். அந்த மனிதர் அவ்வளவு உறுதியாக இருப்பதை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, செய்தியை பொறுமையாக செய்திகளுக்கு வருவோம். இந்த குடிலை ஏன் நாம் பார்க்க வேண்டும்? இங்கே பாருங்கள், அதே செய்தியோடு தொடர்புள்ளது. இதற்கு பேர் பஞ்சாரம்னு சொல்லுவாங்க. கோழி குஞ்சுகளை வளர்ப்பதற்கும் கோழியை மூடி வைக்கிறதுக்கும் உள்ள வடிவமைப்பு. அதே போல் பாருங்கள், இன்றளவு நீங்கள் பார்க்கக்கூடிய கயிற்றுக்கட்டில் பாருங்கள் எவ்வளோ எடையாக தாக்குது பாருங்கள். நாளே கொஞ்சம் ஓவர் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க, அதையே தாக்குது பாருங்கள். அவ்வளவு அருமையான ஒரு கட்டில். இதில் இன்னொரு செய்தியை நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, நேர்த்தி, அதெல்லாம் இங்கே பார்க்கக்கூடாது. பாருங்கள், ஆனால் செய்தி தெளிவாக இருக்கும். பாருங்கள், பயன்பாடு, செய்தின்றது என்ன, பயன்பாடு மிக தெளிவாக இருக்கும். பாருங்கள், இந்த கட்டமைப்புக்குள்ளரையே அவ்வளவு செய்திகளும் அடங்கியிருக்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், உரல் கிடக்கு. இப்போ இவர் இப்போ கட்டியிருக்கிறதுனால தரைமட்டத்தில் இருக்க அடித்தளத்தை மட்டும் சிமெண்ட்டை வச்சு கட்டியிருக்காங்க, கற்களை வச்சு. முற்காலத்தில் அதுவும் கிடையாது. இப்போ பாருங்களேன், முழுக்க மற்றதெல்லாம் மண்ணாலே கட்டியிருக்காரு. மிக அழகான வடிவமைப்பு. இது போன்ற ஒரு வடிவமைப்பை இந்த காலகட்டத்தில் நான் பார்ப்பது என்பது மிக அரிதாகிவிட்டது. வாங்க செய்திக்கு போகலாம், இன்னொரு செய்திக்கு. இப்போ கூடுதல் அப்படின்னு சொல்கிற செய்தி தான் குடில்ன்ற ஒரு சொல்லாக மாறுது. குடில் தான் இன்றளவு நமக்கு வீடாக மாறியது. கூட கோபுரம் மாட மாளிகைன்றது ஒரு செய்தியை கேட்டிருப்பீங்க. இந்த கூட கோபுரம் என்பது தான் இந்த செய்தி. அனைத்து குச்சிகளையும் சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரு கோபுரம் போன்ற ஒரு வடிவமைப்பை தமிழர்கள் உருவாக்கியிருக்காங்கன்றதுக்கான சான்று இது. பார்க்கலாம், இப்போ பல குச்சிகள் ஒன்றிணைந்து, கூடுதல் அதுதான் ஒன்றிணைந்து அந்த வடிவம் அமைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக அளவில் மிக வலுவான அமைப்பாக நம்ம அறிவியல் ரீதியாகவும் கணிதவியல் ரீதியாகவும் வலுவான அமைப்பாக சொல்வது வட்ட வடிவ அமைப்பா. இந்த பாருங்கள், இந்த வாழ்க்கை முறையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் ஒரு பெரிய செய்தியை எங்களோட பகிர்ந்துக்கிட்டார்.
எங்களுடைய தாத்தா முப்பாட்டர்கள் வந்து இந்த மாதிரி இடங்களையே இந்த மாதிரி வீடுகளை தான் அமைச்சாங்க. இப்போ உள்ள மக்களுக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. என்னுடைய ஆசைக்காக நான் இதை உருவாக்கி கொண்டேன்னு அவர் தெரிவித்தார். இன்னொரு செய்தி பாருங்கள். ஒரு மாடுகள் இருக்குது. அதற்கு நேர் எதிரே பார்த்தீங்கன்னா இந்த வீடுக்கு எதிரே வந்து தூரத்தில் வந்து ஒரு சிறிய ஆறு போகுது. அதுக்கு முன்னாடி மாடுகள். இங்கே பாருங்கள், தற்சார்பு வாழ்க்கைன்னு சொல்கிறோம்ல பாருங்க. அதில் வந்து கோழிகள் அமர்ந்து முட்டையிடுறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுருக்காரு அவர். அப்புறம் இன்றளவில் இருக்க மின்விளக்கு எல்இடி சொல்கிறோம்ல, அதுவும் வச்சுருக்காரு பாருங்க. அது வந்து இரவில் வந்து பார்க்குறதுக்காக. மிகச்சிறிய வடிவமைப்பில் இவ்வளவு சிறப்புகளையும் இவ்வளவு நேர்த்தியான ஒரு திட்ட அமைப்பையும் கொண்டுள்ளதை அவர் நீங்கள் பார்க்கலாம் நேரடியாகவே. அவ்வளவு அழகான ஒரு திட்டமிடல். இந்த திட்டமிடல் தான் நான் பார்க்கும் அனைத்து கோபுரங்களும் கோயில்களுக்கான அடிப்படையாக அமைந்திருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கும், என்னது மண் குடிசையை ஒன்றை காட்டிட்டு இது வந்து கோயில்களோட இணையாக நம்ம பேசுகிறோமேன்னு. அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வடிவமைப்புகள் தான் தமிழர்களின் மிகப்பெரிய கட்டுமான அறிவிற்கான அடித்தளம். அது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இன்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாருங்கள் கீழே வந்து பனை ஓலை, அதற்கு மேலே இருக்கிறது என்னன்னு பாருங்கள், தட்டைன்னு ஒரு விதமான ஒரு புல் வகை. அது தட்டை பாருங்கள், அதை உடைச்சி பார்த்தா உள்ளார அப்படியே பஞ்சு போல் இருக்கும். இப்போ பஃப்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல். சுத்தமாக வந்து நம்ம வந்து சூரியனையும் அதிலிருந்து நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தையும் கூட அப்படியே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வடிவமைப்பு பார்க்கலாம் நீங்கள். இந்த அமைப்பு வந்து நீண்ட நெடிய காலமாக வந்து நீண்டு இருந்திருக்கு. ஏன்னா எளிமையான அமைப்பு, எளிதாக வந்து சீர்படுத்திடலாம். ஒன்றும் இது வந்து ஒரு சிரமத்துக்குள்ளான செய்திகளே கிடையாது. அவ்வளவு சிறப்பான வடிவமைப்பு. எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, இந்த மாதிரி வடிவமைப்புகளை நாம் பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை அப்படியே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றதுக்கு தான் இந்த காணொளி. கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஏமாற்றமாக கூட இருக்கலாம். என்ன வழக்கமாக கோயில்கள் பார்ப்போம், இதெல்லாம் குடிசை போன்ற ஒரு அமைப்பை பார்க்குறோம்ல. இருந்தாலும் இவை மிக மிக முக்கியமான கட்டமைப்பு. பார்க்கலாம் நீங்கள், கற்களில் இருக்கிற கல்லால் செய்யப்பட்ட உரல் எல்லாம் சுற்றி இருக்குது பாருங்கள். இந்த அந்த வாழ்வதற்கான அடிப்படை செய்திகள் எல்லாமே அது சுற்றியே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. மிகச்சிறந்த அளவீடு, அருமையான வடிவமைப்பு. இந்த கூரை மேல் கூரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டைக்கு மேலே ஒரு லேசாக ஒரு பானை ஓட கவிர்த்து வச்சுருக்காரு. இப்போ சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து ஏர் ப்ரெஷர்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். காற்றோட அழுத்தத்தினால உந்துதல் சக்தியால் கொட்டாய் தூக்கி அப்படி கவிழ்த்து விடுன்ற எண்ணமே தேவையில்லை. அவ்வளவு ஒரு அறிவியல் பூர்வமான வடிவமைப்பு. அது அப்படியே காற்று உள்ளார போய் வெளியில் போயிடும். உள்ளார நீங்கள் புகைகள் மற்ற இதெல்லாம் வெளியில் போகும். அது மாதிரி ஒரு அமைப்பு. மிக அழகான, மிக அருமையான ஒரு திட்டமிடல். இது 2 செய்தியை நமக்கு புரிய வைக்குது. நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு எளிமையான வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, எளிமையிலிருந்து அவர்கள் பெற்ற வலிமையை பெற்ற விதமும் நமக்கு வந்து தெளிவாக தெரியுது இல்லையா. அவ்வளவு ஒரு சிறப்பான வடிவமைப்பு. நீங்கள் எங்கு பார்த்தாலும் இந்த வடிவமைப்புகளெல்லாம் கூர்ந்து கவனிக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொளி. இங்கே பார்க்கலாம். இப்போ வறண்ட நிலையில் இருக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு இது புரியாமல் கூட இருக்கலாம். மிக அழகாக அப்படியே ஒரு பொட்டை வெளியில் வந்து அழகாக தனியாக இருக்குது. இரவு நேரத்தில் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். மிக அழகாக இருக்கும் அவ்வளோ வடிவமைப்பு. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மனிதன் எவற்றையெல்லாமோ தேடித் தருகின்ற இந்த காலத்தில் தன்னுடைய தேவைக்கு இவைகளெல்லாம் இருக்க வேண்டும், இருந்தால்தான் வாழ முடியும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய இன்றைய வாழ்வு நிலையில் இது போன்ற அமைப்புகளும் இது போன்ற மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்வது, நம் கண்முன்னே தோன்றுவது என்பது மிக அரிதான செயலாக மாறிவிட்டது. இருந்தாலும் இந்த செய்திகள் நமக்கு நம்முடைய முன்னோர்களை நினைவூட்டுகிறது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அறிவின் ஆரம்ப புள்ளி, தொடக்கத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வடிவமைப்பு தான் இத்தனை பெரிய உருவாக்கங்கள், கோயில்கள், கட்டமைப்புகள், கோபுரங்கள், அதன் மேல் கலசங்கள்னு நீங்கள் தொடர்ந்து எதை பார்த்தாலும் இந்த வடிவமைப்பு சார்ந்து தான் அவை அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு எளிமையான மனிதனுடைய ஆரம்ப நிலை அறிவு தான் இன்றளவு நாம் பார்க்கும் அறிவியல் வளர்ச்சியின் ஆதாரம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்
இந்த செய்திகளை வந்து நாம் வந்து திருப்பி மீண்டும் மீண்டும் எங்களோட காணொளிகளில் சொல்கிறோம். மிக எளிமையான அமைப்பாக இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளுக்கும் எதிர்கால சந்ததியினரிடமும் கண்டிப்பாக இவை பற்றியும் இதனுடைய பயன்பாடு பற்றியும் இவற்றில் வாழ்ந்த மனிதர்களின் பண்பு பழக்க வழக்கங்கள் பற்றியும் நாம் எடுத்து கூற வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி கூறாமல் நாம் இருக்கவே அதுபோல கூறாமலே நம்ம விட்டுவிடுவோமானால் மிகப்பெரிய பின்னடைவை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். எப்படின்னு நீங்கள் இப்போ கேட்கலாம். மிக முக்கியமான செய்தி, எதிலிருந்து எது தோன்றியது என்பதே நமக்கு தெரியாமல் போய்விடும். மிக முக்கியமான செய்திகளை மிக எளிமையான செய்திகளாகவும் வெறும் ஒரு குடிசைதானே என்ற எண்ணத்தோடையும் நம்ம கடந்து சென்றுடுவோம். அவ்வளவு முக்கியமான செய்தி. அதாவது நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, மண்ணினாலேயே கட்டப்பட்ட அப்படியே ஒரு அமைப்பு, அவ்வளோ ஒரு தட்பவெப்ப நிலைக்கு சார்ந்து மனித உடலுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் சிறந்த ஒரு தற்சார்பு வாழ்க்கை கொண்ட ஒரு அமைப்பாக பல 100,000 ஆண்டுகளுக்கு முன்னர் அவ்வளவு அழகான நிலப்பரப்பை வந்து தேர்வு செய்து அதில் வாழ்ந்த மனிதர்கள் நம் மனிதர்கள். இன்றளவும் இந்த வீட்டில் உள்ள அந்த மனிதர் மிக உறுதியாகவும், இன்னும் ஒரு படி மேலே கூற வேண்டுமெல்லாம் அழகாகவும் அவ்வளவு ஒரு ஆரோக்கியமாகவும் இருப்பதை நாங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இவை அனைத்தும் நம் மனதளவில் நிற்க வேண்டிய செய்திகள். இன்னொரு செய்தி பாருங்கள், இது போன்ற செய்திகள் இந்த மனிதர்கள் நம்மளுடைய மனிதர்கள், நம்மளுடைய முன்னோர் வழி வந்த இந்த மனிதர்கள், இவர்களை வந்து நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக கண்டிப்பாக அணுகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல நாங்கள் போய் அவரிடம் வந்து செய்திகளை கேட்கும்போது ரொம்ப கூச்சப்பட்டார் அவர். அதுக்கப்புறம் அவர் தன்னை பற்றி தெரிவிச்சிக்கவே இல்லை, எதை பற்றியுமே. தான் யார், தன்னுடைய பேர் என்ன, அதெல்லாம் அவர் வந்து எங்களிடம் கூறவில்லை. அவர் எதை பற்றி பேசினார்னா அவங்களுடைய முன்னோர்கள் பற்றி பேசினார். என்னுடைய தாத்தா முப்பாட்டன்லாம் இது போன்ற வடிவத்தில் வந்து வீடுகள் கட்டியிருந்தாங்க, அவங்களோட நினைவாக அவங்களுடைய நினைவு மாறாமல் நானும் அதே மாதிரி ஒரு உருவாக்கத்தை உருவாக்க வேண்டும்ன்ற எண்ணத்தோடு நான் அதை உருவாக்கினேன்ற செய்தியை தான் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். மற்றபடி அவர் பேரையோ அவருடைய வாழ்க்கை நிலையையோ அவர் வாழ்வு பற்றியோ எதை பற்றியும் அவர் பேசலை. அது ஒரு பெரிய பெருமையாக எங்களுக்கு பார்க்க முடிந்தது. இதை பாருங்கள், அந்த வீட்டிலிருந்து அந்த குடியிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் நீரோட ஆதாரம் ஒரு ஆறு, சிறிய ஆறு ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ வறண்ட நிலையில் இருக்குது. மிக அழகான இடம். இங்கே பாருங்கள், இடதுபுறம் தாழம்பூ காடு இருக்குது. இதுதான் தாழம்பூ, முழுக்க தாழம்பூ காடு. அதற்கு பக்கத்தில் ஒரு சிறிய ஆறு போயிட்டுருக்கு. இதெல்லாம் இணைந்த ஒரு அழகான மிக மிக இயற்கையுடைய அவ்வளவு ஒரு தாய்மடின்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கையுடைய மடியில் வாழக்கூடிய மனிதர்களாக, அன்பு மிகுந்த எளிமை மிகுந்த பண்பு மிகுந்த மனிதர்களாக தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இன்றளவும் இருக்கக்கூடிய சாட்சிகளில் இதுவும் ஒன்று. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் சந்திப்போம்.